20 வயது பாலகன் போல ரஜினி சுயன்று நடிச்சிட்டு வராரு. கூலி படப்பிடிப்பில் அவரின் வேகத்தை கண்டு லோகேஷ் கனகராஜ் பிரமிப்பாகி விட்டாராம். கிட்டத்தட்ட 80% படம் முடிஞ்சு விட்டதாம். இந்த ஏஐ தொழில்நுட்பம் எதுவும் வேண்டாம் என முன்கூட்டியே ரஜினி லோகேஷோட சொல்லிட்டாராம். இந்த படம் முடிந்த கையோடு ஜெயிலர் 2 ஆரம்பிக்க இருக்காங்க. அதற்காக நெல்சனிடம் கால் ஷீட் கொடுத்து விட்டாரு ரஜினி. இதற்கிடையில் ரஜினி அடுத்து மணிரத்னம் இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போகிறார். அந்த படத்தை டான் பிக்சர்ஸ் தயாரிக்க இருக்கிறதா பேச்சுகள் அடிபடுது. உண்மையா என்னன்றதை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். மாரி செல்வராஜ் அவரோட இயக்கத்தில் ஒரு படமும், மணிரத்னம் அவரோட இயக்கத்தில் ஒரு படமும், இந்த 2 செய்திகளும் வெறும் பேச்சுவார்த்தை அளவிலேயே இருக்கு. ஆனால் ரெட் ஜெயின் மூவிஸ் ரஜினியை அணுகியிருக்காங்க. அவர்களுக்காக மாரி செல்வராஜ் ஒரு படம் பண்ண இருக்காரு. அதனால் அவரை ரஜினியிடம் அனுப்பியிருக்காங்க. அதற்கு ரஜினி தெளிவாக மறுவிப்பு தெரிவிச்சிட்டாராம். ஏற்கனவே தயாரிப்பாளர் தானு ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணுவதற்கு மாரி செல்வராஜை அவரிடம் அனுப்பியிருக்காரு. அப்போதும் கூட ரஜினி அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலையாம். பொதுவாக எப்போதும் ரஜினி எதிர்பார்ப்பு முற்றிலுமாக ரசிகர்களுக்கு பிடிக்கக்கூடிய கமர்ஷியல் ஸ்டோரி தான். மாரி செல்வராஜ் படங்களில் கர்ணன், மாமன்னன் போன்ற கமர்ஷியல் பேச்சுக்கே இடம் இருக்காது. அதனால் ரஜினி தற்சமயம் ரிஸ்க் எடுக்க பயப்படுறாரு. அவருக்கு தேவை அவரது ரசிகர்கள் மற்றும் பொதுவான ஆடியன்ஸ் ரசிக்கும்படி படம் பண்ண வேண்டும். வேட்டையன் போல ஒரு கண்டென்ட் எடுத்து படம் பண்ணுவது ரிஸ்க் என சூப்பர் ஸ்டார் யோசிச்சுட்டு வராரு. மேலும் அதனால் மணிரத்னம் கூட தான் கூட்டணி வைக்க போகிறாராம். மணிரத்னம் கூட கூட்டணி வச்சா கண்டிப்பாக தளபதி மாதிரி ஒரு ஹிட் ஸ்டோரி கிடைக்கும் என்று அவர் நம்பிக்கை வச்சிருக்காராம். அதனால் ரெட் ஜெயின் மூவிஸ் தான் நம்ம மணிரத்னம் மற்றும் ரஜினியை வச்சு அடுத்த படத்தை பிளான் பண்ணியிருக்காங்க. இதனால் கண்டிப்பாக இந்த படத்தையும் தளபதி மாதிரி ஒரு ஹிட் படமாக கொடுக்கணும்னு மணிரத்னம் முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் மணிரத்னம் இப்போ தக் லைஃப் படத்தில் பிஸியாக இருக்காரு. இந்த படத்தை சிம்பு மற்றும் கமலை வச்சு எடுத்திருக்காரு. ஏப்ரல் மாதம் இந்த படத்துக்குடைய ரிலீஸுக்காக பிளான் பண்ணியிருக்காரு. இந்த படம் முடிஞ்ச கையோடு தான் நம்ம ரஜினியை வச்சு தளபதி படத்துடைய 2ஆம் பாகம், அப்படி இல்லைனா மீண்டும் தளபதி போலவே ஒரு கதையை எடுக்க பிளான் பண்ணியிருக்காரு. இதை ரஜினியிடமும் சொல்லி அவர் ஓகே வாங்கிட்டாரு. இதனால் கூடிய விரைவிலே இதற்கான அஃபிஷியல் அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த படங்களில் யாரோட இணைய போகிறார் என்பதை ரசிகர்கள் கேட்க ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாரோட இணைவாங்க? அப்படி யாரோட இணைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும்? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.